Hello everyone. So in this video we are going to see the concept of process models. So software engineering conceptல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் வந்து process model. So இதுல வந்து ஒரு மாடல்லையுமே பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். So there are actually 5 types of process model. The first is waterfall model, incremental process model, evolutionary process model, specialized process model and the unified process model. இந்த வீடியோவில் waterfall model பத்தியும் incremental process model பத்தியும் நம்ம பார்க்கலாம். So the first is the waterfall model. The waterfall model sometimes called the classic life cycle. Classic life cycle னு சொல்றாங்க. So இதை வந்து classical life cycle னு சொல்லலாம். And also traditional model னு சொல்லலாம். And linear னு சொல்லலாம். And sequential னு சொல்லலாம். So இதை வந்து இந்த நேம்ல நம்மளால ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஏன் நான் சொல்றேன்? It suggests a systematic sequential approach. Systematic sequentialனா என்ன ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டியா போகும், லீனியரா போகும், சீக்வென்ஷியலா போகும். இப்படி இந்த ஆர்டர்ல நம்மளுக்கு போகும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம சீக்வென்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ அப்படிதான் வாட்டர்ஃபால் மாடலுமே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் to the software development that begins with the customer specification of requirements. Specification of requirements which is also called a communication. நம்ம கஸ்டமர் கிட்ட பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன தேவை, ஸ்பெசிஃபிக்கா என்ன தேவை இருக்கு, என்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங், கம்யூனிகேஷன். ஸோ ஃப்ரேம்ஒர்க் ஆக்டிவிட்டீஸில் வந்து 5 ஃப்ரேம்ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். கம்யூனிகேஷன், பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன், டெப்ளாய்மெண்ட். ஸோ அந்த 5 ஃப்ரேம்ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் வச்சு தான் நம்ம வந்து ப்ராசஸ் மாடல் எப்படிலாம் ஃப்ளோ ஆகுது, என்னென்ன மாடலை யூஸ் பண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வாட்டர்ஃபால் மாடலுமே சேம் 5 ஃப்ரேம்ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் தான். கம்யூனிகேஷன், பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட். ஸோ இந்த ஃப்ரேம்ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணி வாட்டர்ஃபால் மாடல் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் கொடுக்கறதுக்கு அது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஆர்டர்ல ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். Yes, so this is the actual flow of waterfall model. You can see the difference. Communication இங்க இருக்கா, பிளானிங் இப்படி போதா, மாடலிங் டவுன், கன்ஸ்ட்ரக்ஷன் டவுன் அண்ட் டெப்ளாய்மெண்ட் டவுன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்க்கும்போது இப்படி போகுது, லைக் ஒரு அருவி மாதிரி போகுது இல்லையா, வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, டவுன்வர்ட்ஸ் போகுது இல்லையா. ஸோ அதனால தான் இதை வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, இட் இஸ் அ கம்யூனிகேஷன். அங்கே அந்த ப்ராசஸில் கம்யூனிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டர்ஃபால் மாடலில் 5மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ரோல் தான் ப்ளே பண்ணுது. பட் ஆல்சோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பிளானிங். நம்ம பேசிட்டோம், பிளான் பண்ணணும் இல்லையா, பிளான் பண்ணாமல் எதையுமே பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பிளானிங். பிளான் பண்ணணும், பிளான் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ண அப்புறமா தான் நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா மாடலிங். மாடலிங்னா சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா ப்ளூ பிரிண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ப்ளூ பிரிண்ட் மூலியமாக நம்ம டிசைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிறோம் இல்லையா. ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதை வந்து நம்ம மாடலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தி நெக்ஸ்ட் திங் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ளூ பிரிண்ட் போட்டாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பில்டிங்கை எழுப்பிட வேண்டியதுதான், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு இந்த டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்பொழுது கோட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் நடந்துடும். அண்ட் தி நெக்ஸ்ட், which means the last thing is delivery, support, feedback. So that is deployment. Deploymentனா இது எல்லாம் முடிஞ்சாச்சு, கஸ்டமர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் அப்படின்ற விஷயம் தான் வந்து deployment. So the very first thing is communication, planning, modeling, construction and deployment. So இதுதான் waterfall model உடைய diagram. And the next is problems of waterfall model. Actually waterfall model வந்து ஒரு ஃப்ளோவா தானே இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் நடக்குது, அப்புறமா பிளானிங், அப்புறமா மாடலிங், அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட், இப்படி இந்த ஆர்டர்ல அது நடக்குது இல்லையா. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா, சேஞ்சஸ் ஆஃப்டர் தி ப்ராசஸ் இஸ் அண்டர்வே. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷனை நான் முடிச்சிட்டேன், சரிங்களா, கம்யூனிகேஷனை முடிச்சுட்டு நான் பிளானிங் போயாச்சு, பிளானிங்கையும் நான் முடிச்சிட்டேன். பிளானிங் முடிச்சிட்டு அப்புறமா நான் நெக்ஸ்ட் மாடலிங் போயாச்சு, மாடல் பண்ணி ப்ளூ பிரிண்ட்டை நான் பார்க்குறேன். பார்க்கும்பொழுது எனக்கு சில சேஞ்சஸ் வேணும். அச்சோ நான் சொன்னது இப்படி இல்லை, எனக்கு வேற மாதிரி வேணும்னு சொல்லி என்னால் திருப்பி எந்த சேஞ்சஸும் அதில் பண்ண முடியாது, அது எடுத்துக்காது. இந்த மாதிரி ஐட்ரேட்டிவே முதல்ல கிடையாது வாட்டர்ஃபால் மாடலில். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ட்ராபேக் இன் வாட்டர்ஃபால் மாடல். அண்ட் நான் சொன்ன மாதிரி டசன்ட் சப்போர்ட் ஐட்ரேஷன். ஸோ சேஞ்சஸ் கேன் காஸ் கன்ஃபியூஷன். ஐட்ரேஷன் என்ற ஒரு கான்செப்டே வாட்டர்ஃபால் மாடலில் கிடையாது. திருப்பி போகாது, பேக் அடிக்காது. ஒன்ஸ் கம்யூனிகேஷன் முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் பிளானிங்.
பிளானிங் முடிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட் மாடலிங், நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், நெக்ஸ்ட் வந்து டெப்ளாய்மெண்ட், அப்படிதான் முடிஞ்சிரும். ஸோ திருப்பி மாடலிங்க்கு வர்றதோ திருப்பி கம்யூனிகேட் பண்றதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது வாட்டர் ஃபால் மாடல்ல. Requires customers patience because working version of the program doesn't occur until the final phase. இப்போ இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு, அதாவது ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணும்னு கஸ்டமருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட ஆல் 5 ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அவங்க பொறுமையா தான் இருக்கணும். பிட்வீன்ல எந்த சேஞ்சஸுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ திஸ் மாடல் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் லார்ஜ் சிஸ்டம். இது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு லார்ஜர் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணும்பொழுது பிளான் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம முடிச்சிருக்கணும். பிளான் பண்ணாமல் நம்ம பண்ணும்பொழுது தான் சில கன்ஃபியூஷன்ஸ் நம்மளுக்கு வரும். ஈவன் தோ வி ஆர் கம்யூனிகேட்டிங், ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கம்யூனிகேட் பண்ணுறோம், பிளானிங் பண்ணுறோம்னாலுமே பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வாட்டர் ஃபால் மாடலை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது. அது ஈஸியாக உனக்கு முடிச்சு கொடுத்துரும், எந்த கன்ஃபியூஷன்ஸுமே இருக்காது. பட் பிளானிங் பக்காவாக இல்லைன்ற பட்சத்தில் வாட்டர் ஃபால் மாடல்லாம் தொடவே கூடாது. அதாவது அந்த 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 மாடல் பக்கமே நம்ம போகக்கூடாது. And the next is incremental model. So that is all about waterfall model. And the next thing is incremental model. Incremental model என்ற கான்செப்ட் நம்ம பார்க்கும்போது there is a two types of incremental model இருக்கு. So one is incremental model and another thing is RAD ன்னு சொல்லுவாங்க, rapid application development. So நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் இன்க்ரிமெண்டல் மாடல். நம்ம வாட்டர் ஃபால் மாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, கம்யூனிகேஷன், பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட் இருந்துச்சு இல்லையா. இன்க்ரிமெண்டல் மாடல் கூட சேம் டு சேம் வாட்டர்ஃபால் மாடல் மாதிரி தான், பட் பேரலலாக நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஐட்ரேஷன் அண்ட் செகண்ட் ஐட்ரேஷனும் பேரலலாக நடக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இது எப்படி நடக்கும்னா, மறுபடியும் கம்யூனிகேஷன், பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன், டெப்ளாய்மெண்ட். ஸோ அப் டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே அப் டு nth டைம் வரைக்கும் எவ்வளோ தேவையோ அந்த nth டைம் வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அதை தான் இன்க்ரிமெண்டல் மாடல்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு கீவேர்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சிங்கிள் டெலிவரி. இப்போ இங்கே ஒரு டெப்ளாய்மெண்ட் நடக்கும், இங்கே ஒரு டெப்ளாய்மெண்ட் நடக்கும் அண்ட் எந்த டைம்ல கூட ஒரு டெப்ளாய்மெண்ட் இருக்கும். இதெல்லாமே இண்டிவிஜுவல் டெலிவரியா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ரெக்வயர்மெண்ட்ஸ் டிவைடட் இன்டு மல்டிபிள் ஸ்டாண்ட் அலோன் மாடியூல்ஸ். ஸோ இது ஒரு மாடியூல் அண்ட் இது ஒரு மாடியூல் அண்ட் எந்த டைம் ஒரு மாடியூல்ஸ், அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டாண்ட் அலோன் மாடியூல்ஸ்ல டெவலப்மெண்ட் நடக்கும். The incremental model combines a linear and parallel process. வாட்டர்ஃபால் மாடலுக்கு நான் என்ன நேம் சொன்னேன், சீக்வென்ஷியல் மாடல்னு சொல்லலாம், லீனியர் மாடல்னு சொல்லலாம்னு சொன்னேன் இல்லையா. இதுவுமே லீனியர் தான், லீனியராக தானே நடக்குது அண்ட் ஆல்சோ பேரலாகவும் நடக்குது. So the incremental model applies linear sequence in a staggered fashion as calendar time progress. So each linear product deliver increments. அதாவது என்னன்னா, இண்டிவிஜுவல் டெலிவரி நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ தட் இஸ் தி பாயிண்ட். இண்டிவிஜுவல் டெலிவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் அதுதான். Incremental model focuses incremental process model focuses on delivery of the operational product with each increment. ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் ஆகும்பொழுதும் ஒரு டெலிவரி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்க்ரிமெண்டல் மாடல் வந்து அ குட் டீம் அண்ட் ப்ராப்பர் பிளான்ட் எக்ஸிக்யூஷன் ஆர் ரெக்வயர்ட். ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் மாடல் நீ பண்ணணும், பேரலாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் இருக்கணும். அந்த டீமுக்குள்ள ப்ராப்பராக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் ஒரு நல்ல விதமாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் இன்க்ரிமெண்டல் மாடல் சக்ஸஸ் ஆகும். அண்ட் இட் இஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மூவி டைரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மூவி டைரக்டருக்கு 3 டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் தேவைப்படுது. ஒன்று வந்து ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒன்று வந்து காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒன்று வந்து ரொமான்டிக் சீக்வன்ஸாக இருக்கட்டும். இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்டே போய் நீங்கள் ரொமான்ஸ் எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னோன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அவர் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான் தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு பேரலல், அதாவது ஃபஸ்ட்டு லீனியர் ஃப்ளோவை வந்து நான் ஃபைட் மாஸ்டர் கிட்ட கொடுக்குறேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார், ஹீரோவை வச்சு வில்லனை வச்சு என்னென்ன ஃபைட் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ எல்லா ஃபைட்டையும் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு டெலிவரி கொடுத்துருவார். கரெக்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு காமெடி டீச்சர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. காமெடி சொல்லி தரத்துக்கு ஒரு நான் டீச்சர் வச்சிருக்கேன், இல்லை காமெடி ரைட்டர் வச்சிருக்கேன். அவர் வந்து காமெடி பண்ண வைங்க, காமெடியனை காமெடி பண்ண வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ அவர் என்ன பண்ணுவார், அந்த கமெடியனை வச்சு ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு டெலிவரி கொடுத்துருவாரு. இந்தாங்க இந்த மாதிரி நான் இவரை வச்சு இந்த வீடியோஸ் எடுத்திருக்கேன், இந்த ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு டெலிவரி கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு படத்துக்கு லவ் சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ரொமான்டிக் சீக்வன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ்
சீக்வன்ஸை வச்சு நான் இன்னொரு ஆள் கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு ஒரு ஒரு லவ் ஃபீல் கொண்டு வாங்க, ஹீரோ ஹீரோயினை வச்சு ஒரு லவ் ஃபீல் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணி அவங்க எனக்கு ஒரு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு இப்படி இண்டிவிஜுவல் டெலிவரி கிடைக்குது இல்லையா, இதைத்தான் வந்து இன்க்ரிமெண்டல் மாடல்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ பேரலி பெர்ஃபார்மிங், பேரலா எனக்கு ஒரு டெலிவரி கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி பண்ணும்பொழுது எனக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் இன் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு இது எல்லாமே தெரியணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆஸ் அ டேரக்டர் நான் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இது எல்லாமே எனக்கு சண்டை போட்டு தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, எனக்கு சண்டையை ரசிக்க தெரிஞ்சா போதும் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு இண்டிவிஜுவல் டெலிவரி கிடைச்சிருச்சு இல்லையா. இப்போ ஜஸ்ட் இமேஜின், நான் ஒரு டைரக்டரா இருக்கேன், நான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஃபைட் தெரியுது, எனக்கு காமெடி பண்ண தெரியுது, எனக்கு ரொமான்ஸும் வருதுன்னா எனக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் எல்லாமே மிச்சம் தானே. ஸோ அதை தான் இவங்க சொல்லுவாங்க காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும், காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பிகாஸ் ஐ வாண்ட் டு கிவ் அ சேலரி ஃபார் ஸ்டண்ட் மாஸ்டர், காமெடி டீச்சர், ரொமான்ஸ் சீக்வன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் நான் வந்து சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். So this is the diagram for incremental model. Same 5 frameworks activities, the communication, planning, modeling, construction and deployment. These are the 5 framework activities. So அந்த framework activities தான் வச்சு தான் நம்ம incremental modelமே பார்ப்போம். So incremental model, this is one linear and another linear and another linear. So parallel perform ஆயிட்டு இருக்கா. First delivery of first increment, delivery of second increment and delivery of nth time of increment. So இந்த மாதிரி individual delivery நம்மளுக்கு கிடைச்சிரும் எங்க incremental modelல. So the next thing is RAD, Rapid Application Development Model. So by the name itself we can able to understand rapid application ஒரு குவிக்காக நடக்கக்கூடிய, ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ரேப்பிடாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ can be developed faster and also with higher குவாலிட்டியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால டெவலப் பண்ண முடியும். எதை சூஸ் பண்ணால், ரேப்பிட் அப்ளிகேஷன் மாடலை சூஸ் பண்ணால் இது ரெண்டுமே நம்மளால பண்ண முடியும். எதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு ரெக்வயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணுறது, ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி குரூப் டிஸ்கஷன் வச்சு நம்மளால ஒரு ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து கேதர் பண்ண முடிஞ்சு அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலியமாகவும், அண்ட் ஆல்சோ ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் ஏர்லி ரீஐட்ரேட்டிவ் யூசர் டெஸ்டிங் ஆஃப் டிசைன். நம்ம அதாவது டிசைன் பார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்ற விஷயத்த நம்ம பக்காவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால குவிக்காக ரொம்ப ஈஸியாக நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் இட் இஸ் அ ரீயூஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இது எங்கே நடக்கும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் நடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் இன்கேஸ் ஆஃப் ஏதாவது எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ணிக்கும். And also the RAD process enables the developed teams to create a fully functional system. இந்த RAD யூஸ் பண்றது மூலமா நம்மளால ஒரு fully functional system நம்மளால டெவலப் பண்ண முடியும். அதுவுமே within a short period of time. அதாவது கம்மி டைம்ல நம்மளால ஒரு பக்காவான ஃபங்க்ஷனல் சிஸ்டம் நம்மளால டெவலப் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணா? RAD யூஸ் பண்ணா. ஸோ RAD has the following phases. நம்ம கிட்ட 5 ஃபேஸ் இருக்கு. நமக்கு தெரியும் என்னன்னா 5 ஆக்டிவிட்டீஸ்: கம்யூனிகேஷன், பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட். ஸோ இது எல்லாமே 5 ஃபேஸஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரெக்வயர்மெண்ட்ஸ். பிளானிங், நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம், அது பேரலாக நடக்க போகுது இல்லையா. ஸோ அதனால என்னென்ன பிளானிங் இருக்கு. மாடலிங் லைக் அ ப்ளூ பிரிண்ட், பிஸ்னஸ் மாடலிங், டேட்டா மாடலிங்காக இருக்கட்டும், ப்ராசஸ் மாடலிங்காக இருக்கட்டும். ஸோ என்னென்ன மாடலிங்ஸ் இருக்கு அதை RAD யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ ரீயூசிங், நான் சொன்னேன் இல்லையா, ரீயூசிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரீயூஸ் பண்ணிக்கிறது. டெப்ளாய்மெண்ட், பேசிக் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஐட்ரேஷன், டெலிவரி ப்ராடக்ட்ஸ், ஃபீட்பேக் பண்ணுறது, ஐட்ரேட் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது, இது எல்லாமே டெப்ளாய்மெண்ட்டில் நடக்கும். ஸோ டயக்ராம் ஆஃப் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். எஸ், ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இன்க்ரிமெண்டல் மாடல் வைஸ் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் டெலிவரி இருந்தது. ஆனால் ரேபிட்ல ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா சிங்கிள் டெலிவரி இருக்கும். சிங்கிள் டெலிவரி இப்போ சேம் வச்சுக்கலாம். இவங்க ஃபைட் நடத்தி கொடுக்குறாங்க அண்ட் இவங்க வந்து காமெடி நடத்தி கொடுக்குறாங்க, இவங்க வந்து ரொமான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க வச்சுக்கலாம், நம்ம வந்து நடிச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரு சிங்கிள் டெலிவரியாக தானே ஆடியன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஒரு மூவின்ற ஒரு சிங்கிள் டெலிவரியாக தானே ஆடியன்ஸ் கிட்ட நான் கொடுக்குறேன். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளை நம்ம வச்சுக்கலாம். ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு ஏர்லிலே, அதாவது ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் ஏர்லி ரீஐட்ரேட்டிவ்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதான் ஏர்லியாகவே கம்யூனிகேஷன் பார்ட் முடிஞ்சிடும், பிளானிங் பார்ட் முடிஞ்சிடும். இது ரெண்டுத்தையுமே வச்சு தான் வந்து ஒரு டீமை பிரித்து கொடுக்கறது, 2 டீமை பிரித்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரி n நம்பர் ஆஃப் டீம்ஸை நம்ம பிரித்து கொடுப்போம். ஸோ ஒரு டீம் என்ன பண்ணும், மாடல் பண்ணிடும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். செகண்ட் டீமும் அதே மாதிரி தான், அதை வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துரும். தேர்ட் டீமும் அதே மாதிரி தான் ப்ளூ பிரிண்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துரும்.
மூணுத்தையுமே வச்சு நான் ஒரு சிங்கிள் டெலிவரியில குடுக்குறேன் இல்லையா? அதுதான் வந்து ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ என்னதான் அது வந்து நல்லா பெஸ்ட் குடுத்தாலுமே, சம் கைண்ட் ஆஃப் ட்ராபேக்ஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஸோ அதில என்ன ட்ராபேக்ஸ் அப்டின்னா, சஃபிஷியன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை. கண்டிப்பா நிறைய ஆள் தேவை. ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட்ஸ்க்கு. அந்த டீமுக்கே நிறைய ஆள் தேவை. அண்ட் ரைட் நம்பர் ஆஃப் டீம்ஸும் தேவை. கரெக்ட்டா கான்செப்ட்ட புரிஞ்சு வொர்க் பண்றவங்களும் தேவை. அது மோர் ஆர் லெஸ் எல்லா ப்ராசஸ் மாடலுக்குமே அப்படிதான். பட் இவங்களுக்கு ஜாஸ்தி ஹியூமன் ரிசோர்ஸஸ் கண்டிப்பா தேவை. So, if the developer and customer are not committed to the rapid fire activities, கஸ்டமரும் சரி, டெவலப்பர்ஸும் சரி, ரேப்பிடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லன்னும்பொழுது, அந்த இடத்துல ரேப்பிட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபெயில்ல தான் போய் முடியும். 2 பேருக்குமே அந்த அக்செப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கணும். ஃபாஸ்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். டக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கேப்பபிலிட்டி இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அது ஃபெயில்ல தான் போய் முடிஞ்சிரும். அண்ட் RAD will be a problematic if the system is not properly modularized. இந்த ப்ராசஸ பண்றதுக்கு சிஸ்டம் ஏத்தாப்ல இல்ல அப்படின்னா, RAD வந்து கண்டிப்பா ப்ராப்ளம் தான். ஏன்னா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும். நெறைய கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது? நெறைய ஸ்பீடா நடக்க போகுது இல்லையா? ஸோ, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சிஸ்டம் இல்லன்னா, கண்டிப்பா அது ப்ராப்ளம்ல தான் போய் முடியும். ஹை பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அன் இஷ்யூ. ஸோ, எப்போ ஒரு இடத்துல ஜாஸ்தி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வருது அப்படின்னா, RAD வந்து அங்க கண்டிப்பா வொர்க் ஆகாது. இப்ப என் சிஸ்டம் ஸ்லோ. நான் அந்த சிஸ்டம்ல நான் RAD பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, ஆல்ரெடி என் சிஸ்டம் ஸ்லோ. ரேப்பிடா அதுக்கு வொர்க் பண்றதுக்கான ஸ்பேஸை என் சிஸ்டம் குடுக்காது இல்லையா? ஸோ, அங்க வந்து அது ஒரு இஷ்யூல போய் முடிஞ்சிரும். RAD may not appropriate when the technical risk are high. ஒரு சிஸ்டம்லயோ இல்ல ஒரு ப்ராசஸ்லயுமே எங்கெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நெறையா இருக்கோ, அந்த இடத்துலலாம் RAD வந்து ஒழுங்கா வேலை செய்யாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட். ஒரு குட்டி ஷார்ட் நோட் நம்ம என்னென்ன பார்த்தோன்றத பார்த்துருவோம். ஸோ ப்ராசஸ் மாடல்னா என்னன்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் மாடல்ஸ் பார்த்தோம். அதில வந்து வாட்டர்ஃபால் மாடல் பார்த்தோம் அண்ட் இன்கிரிமெண்டல் மாடல் பார்த்தோம். வாட்டர்ஃபால் மாடல் எப்படி வொர்க் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஒரு லீனியரா, சீக்வென்ஷியலா வொர்க் ஆயிடுறத நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆல்சோ கால்ட் கிளாசிக்கல் மாடல், ட்ரெடிஷனல் மாடல், அண்ட் ஆல்சோ லீனியர் மாடல், சீக்வென்ஷியல் மாடல்ன்ற நேம் நம்ம பார்த்தோம். அண்ட் இன்கிரிமெண்டல் மாடல்ல 2 டைப்ஸ் இருந்துச்சு. ஒன் இஸ் இன்கிரிமெண்டல் மாடல் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட். இன்கிரிமெண்டல் மாடல்ல மேஜர் கீவேர்ட் என்னன்னா சிங்கிள் டெலிவரி, இண்டிவிஜுவல் டெலிவரி இருந்துச்சு. ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட்னா குவிக்கா ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் தட் இஸ் கம்பைன்ட் அண்ட் சிங்கிள் டெலிவரி நம்ம சொல்லலாம். அதாவது எல்லாமே டுகெதரா சிங்கிள் டெலிவரி கிடைச்சிரும் நம்மளுக்கு ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம்.